வாழ்க்கை உடைந்த நிலைமையில் இருக்கிறதோ, என்னால் தாங்க முடியல அப்படி நினைக்கிறீங்களா? கர்த்தர் அந்த சூழ்நிலை கடந்து போக இன்றைக்கு தம்முடைய கிருபையை கொடுக்கிறார். முறிந்த ஆவியை தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நீதிமொழிகள் 18:14 முறிந்த ஆவி யாரால் தாங்க கூடும்? அன்புக்குரியவர்களே, ஆவி முறிந்து போகும்போது, ஆவி நொறுங்கி போகும்போது அதை தாங்குவது கடினம். சிலரால் வீட்டை விட்டு வெளியவே வர முடியாமல் இருப்பார்கள். அழுது 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 இனி அழுவதற்கு சத்தமில்லை, அழுதால் கண்ணிலிருந்து தண்ணீர் வர இல்லை என்ற நிலைமைக்கு ஆவியின் முறிதல் ஒரு மனிதனை இந்த கட்டத்துக்கு கொண்டு போய்விடும். தாங்க முடியாது. முறிந்த ஆவி உள்ளவர்கள் அநேகர் மரணத்தை தேடுகிறார்கள். வாழ்க்கை உடைந்த நிலைமையில் இருக்கிறதோ, என்னால் தாங்க முடியல அப்படி நினைக்கிறீங்களா? கர்த்தர் அந்த சூழ்நிலை கடந்து போக இன்றைக்கு தம்முடைய கிருபையை கொடுக்கிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். முறிந்த ஆவியின் சூழ்நிலையின் நடுவிலே கர்த்தர் உங்களை நிலை நிற்க வைக்க போகிறார். ஒரு நாள் திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, என் ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார், என் ஆண்டவர் இதை கடந்து வர கிருபை செய்தார் என்று சொல்லுங்க. இன்றைக்கு முறிந்த ஆவி மாறுகிறது, ஒரு ஸ்டேபிள் உண்டாகிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.